ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்தில் நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கான அவசியங்கிறது இல்லை. ஏன்னா நம்மளால் ஒரு சில விஷயங்களை கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதை நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு எல்லாமே சரியாக கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி ஒரு விதத்தில் நம்ம எல்லாரையும் இது பண்ணுறதுக்கான காரணங்களை நம்ம தான் கரெக்டாக எடுத்துக்கணும், பண்ணணும், செய்யணுமாச்சு அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. வேறு ஒரு விஷயத்தில் வேறு இதை நம்ம என்றைக்குமே கடந்து தான் போய் ஆகணும். ஒரு சில விஷயங்கள் கடந்து போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் எதுவுமே முன்னேற முடியும் அப்படின்னோடனே, ஆமாம், அதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளால் எதையுமே ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களுக்காக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு அது சாதகமாக இருந்துச்சுனாலே பரவாயில்ல. அதை விட்டுட்டு நம்ம எல்லாமே சரியாக இல்லை அப்படின்னா அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. போக போக எல்லாம் சரியாயிடும். சரியாயிட்டு நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம், பண்ணலாம் அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம்ப்பா, பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் இதாக நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் ஓகே தான். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை என் பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துக்காகவும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். போக போக நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் எதை பற்றியும் நினைக்க வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம், அவ்வளோதான் அப்படின்னோடனே, அதுக்கு மேலே என்ன நம்ம பண்ண முடியும்? யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகிறதுக்கான இதை நான் தான் இது பண்ணணுமே தவிர நீங்கள் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களாகவே உங்களை சரி பண்ணிக்கங்க. இதுக்கு மேலே நான் இப்போ எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இல்லைங்கள. ஆனால் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தானே பார்த்துக்கணும், பண்ணணும், செய்யணும். அதுக்கு இடையில நம்ம யாரையும் அதுக்குன்னு சொல்லிட்டு காரணத்தை நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச விஷயத்த அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக என்னங்கிறத நம்ம சில விஷயங்களில் மாற்றிக்கிறதுக்கான இதை நம்ம தானே இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான். இப்போ இருக்கிறதுல நம்ம ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, நம்மளுக்கான இது நம்மளுக்கு தான் தெரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ ஒன்றும் இதை பற்றி நினைக்காத. சில விஷயங்களை கொஞ்சம் கடந்து நம்ம வாழ்க்கையில் போகிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்பப்போ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்கான இதை நம்ம தான் செய்யணுமே தவிர மற்றவங்க நமக்காக செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான், மற்றவங்க நமக்காக செய்ய மாட்டாங்க, நம்ம தான் நமக்காக செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஓகே ஓகே, நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். இதுக்கு அடுத்ததில் இது அதுன்னு